ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். இது கொஞ்சம் ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான், பார்க்க தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a three-phase standard conductor consists of 7 identical strands, each having a diameter of 2.3546 cm and spacing between conductors is 10 meter. Find the inductance per phase அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 7 ஐடென்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். A to F வரைக்கும் நம்ம போட்டுட்டு அவுட்டர் லைனுக்கு சென்ட்ரல் கண்டக்டர் வந்து ஜின்னு நேம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு சிங்கிள் கண்டக்டர், இதை தான் என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற 7 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 3 ஃபேஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் இண்டக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா L is equal to 2 into 10 to the power of minus 7 2 into 10 to the power of minus 7 ln GMD divided by GMR. ஓகே, GMD divided by GMR. இப்போ நம்ம வந்து GMD தெரியணும், GMR தெரியணும். அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு இதில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GMD தான் கால்குலேட் பண்ண போகிறோம். GMDக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஸ்டாண்ட்ஸ் கண்டக்டர்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ கியூப் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன், லெட்டர்ஸ் அஸ்யூம் இந்த கண்டக்டரோட நேம் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி கண்டக்டர்னு எடுத்துக்கலாம், இது சி கண்டக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன எடுக்கலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிஏ ஆர் ஏசி. இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஏசி நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10 into 10 into 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு 10 மீட்டர்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஷ்யூஸ் கிடையாது. இப்போ ஜிஎம்ஆர் கால்குலேட் பண்ணணும். ஜிஎம்ஆருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்ஆர் இஸ் நத்திங் பட் வந்து செவன்த் ரூட் ஆஃப் டிஎஸ்ஏ டிஎஸ்பி டிஎஸ்சி. ஏன்னா இண்டிவிஜுவல், ஒவ்வொரு கண்டக்டரும் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். டிஎஸ்ஜி இது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டர்லேருந்து A2, ஏன்னா செல்ஃப், இது செல்ஃப்னு A to B, A to C, A to D, A to E, A to F, அதே போல் A to G. இது போல் செல்ஃப் ஒவ்வொன்றுத்துக்குமே இண்டிவிஜுவலுக்கு நம்ம எடுக்கணும். அதுதான் இது என்டையராக கால்குலேட் பண்ணால் டிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். இது வந்து டிஎஸ்பின்னா B to A, B to B, B to C, B to D, B to E, B to F, B to G இந்த மாதிரி எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து C, D, E, F and G. இதை தான் என்னென்னு சொல்லுவோம், டிஎஸ்ஏ, டிஎஸ்பி, டிஎஸ்சி, டிஎஸ் அன்டில் G வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஎஸ்சிக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். ஹவு டு கால்குலேட் டிஎஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, ஏஏ, ஏபி, ஏசி, ஏடி, ஏஇ, ஏஎஃப் அண்ட் ஏஜி. ஓகே, ஸோ இதுக்கான ப்ரீவியஸ்லேயே நான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர் டேஷ்னு வரும். இது இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு வி. ஏன்னா இது உள்ளே இருக்கிற கண்டக்டரோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஐடென்டிக்கல் டிரான்சிஸ்டரோட வேல்யூ டிஎஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் பி கெட்டிங் த வேல்யூ ஆஸ் தட் இஸ் 2.2578 into R அப்படின்னு கிடைக்கும் டிஎஸ்ஏவோட வேல்யூ. சிமிலர்லி நம்ம டிஎஸ்ஏலேருந்து டிஎஸ்எஃப் வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்னா சேம் வேல்யூ தான் எல்லாமே, 2.2578 R அப்படின்னு கிடைக்கும். பட் இந்த டிஎஸ்ஜி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராப்ளமை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள், இல்லை டேக் பண்ணி கொடுக்குறேன். டிஎஸ்ஜியோட ஃபார்முலாவில் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 2.176 R அப்படின்னு கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ ஜிஎம்ஆர் கால்குலேட் பண்ணோம்னா ஜிஎம்ஆரோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிது, GMR is nothing but
DSA DSB until DSG வரைக்கும் நம்ம எடுப்போம் multiplication. So 7th root எடுப்போம். 7th root of first value is 2.2578 r the whole power 6. DSG ஓட value வந்து 1.7478 r அப்படின்னு கிடைக்கும். So this is 1.7478 r. இப்போ நம்ம 7th root எல்லாம் எடுத்து நம்ம ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா you will be getting GMR value is 0.025618 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா r டேஷோட வேல்யூ 0.7788 இன்ட்டு r. ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ இட்ஸ் 2.3548. இது வந்து ரேடியஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ்னால் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ வில் பி கெட்டிங் 1.1773 சென்டிமீட்டர். ஸோ இந்த சென்டிமீட்டர் அகைன் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். 1.1773 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர்ஸ்னு வரும். அப்போ ஜிஎம்டியில் இந்த ஆர் டேஷோட வேல்யூ எங்கெல்லாம் நமக்கு ஆர் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், we should calculate a GMR value is 2.176 r இருக்கும். ஆரோட வேல்யூ 2.176 இன்ட்டு 1.1773 இன்ட்டு 10⁻⁻2 போட்டோம்னா வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இண்டக்டன்ஸில் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த இண்டக்டன்ஸ் ஃபார்முலா, நம்ம ஏற்கனவே பார்த்தது L is equal to 2 into 10⁻⁻7 ln GMD divided by GMR. ஸோ GMD வேல்யூ நமக்கு 10 கிடச்சிருந்தது. ln of 10 divided by GMR ஓட வேல்யூ 0.025618. இதை ln எடுத்து 2 into 10⁻⁻7 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 1.1934 into 10⁻⁻6 ஹென்ரி பர் மீட்டர்னு வரும். இதை வந்து மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 10⁻6 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ L is equal to 1.1934 மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர்ஸ்னு கிடைக்கும்.